பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வினோத் வந்து கமருதீன் கிட்ட கேட்குறாரு, நேத்தே வந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, நீ எதுக்கு போய் திருப்பியும் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக பார்வதி கிட்ட போகிற, அது போகாத அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே கமருதீன் என்னங்கிறாரு, நீ எதுக்கு குதிக்கிற, நான் போய் பேச போனால் உனக்கு என்ன வந்தது, உன் வேலையை பார்க்க வேண்டியதுதானே, நீ எதுக்கு இடையில வர, இதை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி வினோத் கிட்ட கமருதீன் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. ஏன் இப்போ மட்டும் கமருதீனுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது? 2 பேரும், பார்வதியும் கமருதீனும் 2 பேரும் அடின்னு அடிச்சுக்கிட்டு பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு இன்டீசன்ட் ஃபெலோஸ் மாதிரி 2 பேரும் ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்களோட எல்லாம் பேசிக்கிட்டு சண்டை போட்டு அடி உதன்னு ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிக்கிறப்ப இதெல்லாம் வந்து எல்லாரும் வந்து தடுக்கிறதுக்கு மட்டும் கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஆள் தேவைப்பட்டுச்சு. இப்போ அதே எமோஷன்ஸோட திருப்பியும் வந்து நீங்கள் 2 பேரும் வந்து இங்கே வந்து பேசாதீங்க, வெளியில் போய் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, இங்கே வந்து பேசிட்டு திருப்பியும் எமோஷ்னலோட நீங்கள் 2 பேரும் சண்டை கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லும்போது சாண்ட்ராவை வந்து மோசமாக பேசுகிறாரு. அதே மாதிரி வினோத்தையும் வந்துட்டு நீ எதுக்கு இடையில வர்ற அப்படின்னு பேசுகிறாரு. கமருதீனுக்கு மட்டும் சண்டை போடுறதுக்கு மட்டும் சமாதானப்படுத்தும் போது இதே மாதிரி சொல்லியிருக்க வேண்டியது தானே. ஏப்பா நாங்கள் 2 பேர் சண்டை போடுறோம், அவளை அடிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் எதுக்கு இவ்வளோ தேவையில்லாமல் ஒரு எபிசோடே போகிற மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லாரும் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு இதையை வந்து தள்ளிக்கிட்டு போகிறீங்க. அப்படியெல்லாம் வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோம், பார்வதி அடித்தா உங்களுக்கு என்ன வந்துச்சு, நீங்கள் பார்த்துக்கு பேசாமல் போக வேண்டியது தானேன்னு கேட்டிருக்க வேண்டியது தானே. அப்போவெல்லாம் கேட்காம இவங்க 2 பேரும் சேரும்போது மட்டும் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப டர்ட்டியாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப மட்டும் யாரும் உள்ளே போகக்கூடாதான், யாரும் வந்து எதுவும் கேட்கக்கூடாதான். ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து சண்டை போடுறப்ப மட்டும் சமாதானம் பண்ணும்போது உட்காந்து கேட்பாங்களாம். சரி சரின்னு கேட்பாங்களா? இது எந்த விதத்தில் நியாயம்?